சரி, நாங்க கிளாஸை தொடருவோம். அப்ப நான் சொல்லியிருந்தேன், ராஜகாரிய முறைய அவர் ஒழிச்சாரு. அதே போல திறந்த சந்தை முறைய அறிமுகப்படுத்தினாரு. சரியா? அப்ப இலங்கையில திறந்த சந்தை முறைங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. இப்படி உருவானதால நல்லா கவனிங்க, இரட்டை பொருளாதாரம் அப்படின்னு ஒண்ணு காணப்பட்டுச்சு. அப்படின்னா என்ன? அப்படின்னா இலங்கை மக்கள் அது வரைக்கும் செஞ்சு வந்த அந்த விவசாயம், சரியா? அந்த உள்ளூர் அவங்க எப்படி ஒரு விவசாயம் செஞ்சாங்க, அதை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கினாங்க. இந்த ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அதே நேரம் திறந்த சந்தை பொருளாதாரத்துல தோட்ட தொழில்களும் காணப்பட்டுச்சு. அப்ப இது இரட்டை பொருளாதாரம், தங்குநிலை பொருளாதாரம் ஒன்றை சொல்லுவோம். அது இலங்கையில ஆரம்பத்துல காணப்பட்டது. அடுத்தது தோட்ட தொழில் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இது இந்த பிரித்தானியர்கள் உருவாக்கினாங்க. ஏன்? அதிகமா லாபம் ஈட்டுறதுக்கு. இதன் மூலமா இலங்கைக்கு ரப்பர், அதே போல தேயிலை, கருவா, ஏலம் இதெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. அங்க பிரித்தானிய மார்க்கெட்ல இலங்கட தேயிலை தான் கடும் மார்க்கெட்டா இருந்துச்சாம். எல்லாரும் விரும்பி குடிச்சாங்களாம். இதனால மிகப்பெரிய ஒரு லாபம் வந்துச்சு. பிரித்தானிய என்ன பண்ணாங்க? சரி, இதை நல்லா இன்னும் டெவலப் பண்றதுக்கு நிறைய தோட்டங்கள் அமைச்சாங்க. அங்க இருந்து பொருட்கள் எடுத்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ரெயின் ரோடுகளை போட்டாங்க. அதுக்குன்னு சில ட்ரெயின்களை கொண்டு வந்தாங்க. சரியா? பணத்தை கொண்டு வரதுக்கு பேங்க்லாம் ஓபன் பண்ணினாங்க. சரியா? வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தாங்க. சரியா? இப்படி பல விஷயங்கள் எல்லாம் இது பண்ணி அவங்களோட லாபத்தை, வருமானத்தை அவங்க அதிகரிச்சு கொண்டாங்க. இப்ப இது ஒரு சீர்திருத்தம். மூணாவது சீர்திருத்தம், இவங்க வர்த்தக பொருட்களுக்கான வரிமுறைகளை குறைச்சாங்க. சரியா? இப்ப வர்த்தக பொருட்களுக்கு அதிக வரி இருக்குதுன்னு சொன்னா யாரும் பிசினஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கான வரிகளை இவங்க குறைச்சாங்க. இப்ப நான் சொல்றேனே, நீங்க இருக்கிறீங்க, உதாரணமா ஒரு போன் பிசினஸ் பண்ண போறீங்க. நான் அரசாங்கமாக இருந்துட்டு நீங்க ஒரு போன் வாங்குறேன்டா, 10,000 20,000 வரி அப்படி இருக்கீங்கன்னா நீங்க பிசினஸ் செய்வீங்களா? கஷ்டம். வரியை நல்லா குறைச்சுட்டா நீங்க அதிகமா பிசினஸ் பண்ணுவீங்க. அதனால இவரு வரியெல்லாம் குறைக்கிறாரு வெளிப்படையா. குறைச்சிட்டு உள்ளால பல வேலைகள் பண்றாரு. அப்படின்னா நேராக எடுத்த வரிக்கு பதிலாக நேரில் வரிமுறையை அவரு என்ன கொண்டு வந்தாரு. அப்படின்னா இப்ப நீங்க ஒரு டயலாக் கார்டு வாங்குறீங்க, 50 ரூபான்னு வைங்களேன். விலை கூட்டிட்டு 50 ரூபான்னு வச்சீங்கன்னா, நீங்க அந்த கடைக்காரனுக்கு 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறீங்க. அரசாங்கத்துக்கு நீங்க எந்த வரியும் கொடுக்கல. ஆனா மறைமுகமா ஒரு டெக்ஸ்ட் அரசாங்கத்துக்கு போகும். நீங்க ஒரு கார் வாங்குறீங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து காரை வாங்கிட்டீங்க. ஆனா மறைமுகமா அது ஒரு டெக்ஸ்ட் எங்க போகும்? டெக்ஸ்ட் அரசாங்கத்துக்கு போகும். இதன் நேரில் வரிமுறை. நீங்க பொருளை வாங்குவீங்க. ஆனா அந்த பொருளுக்கு ஒரு வரி அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருப்பாங்க. அப்ப இது மூலமாகத்தான் மக்கள்கிட்ட இருந்து வரியை எடுத்தாங்களே ஒழிய, நேராக எடுக்கப்பட்ட வரியை நீக்கினாங்க. இன்னும் வியாபார வர்த்தக பொருட்களுக்கு இருந்த வரிகளை குறைச்சாங்க. இதெல்லாம் ஏன் செய்யறாங்கன்னா, பிசினஸ் அதிகப்படுத்தி கொள்ளணும், அதிக லாபத்தை எடுக்கணுங்கிற ஒரே நோக்கம். அதே போல நான் சொன்னது, நேரு வரிக்கு பதிலாக நேரில் வரியை அறிமுகம் செஞ்சாங்க. அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை இல்லாத ஒழிச்சாங்க. இதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எம்சிக்கு உள்ள அடிக்கடி வரும். அரசின் வர்த்தக ஏகபோக உரிமையை இல்லாத ஒழிச்சாங்க அப்படின்னா என்ன? அந்த சொல்லுலே விளக்கம் இருக்குது. அரசு என்ன செஞ்சது? சில பிசினஸ்களை தாங்களாகவே செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஏகபோக உரிமை. அந்த உரிமை அவங்களுக்கு தான் இருந்துச்சு. இந்த கருவா, இந்த தேயிலை பிசினஸ் அரசாங்கம் எடுத்து செஞ்சு கொண்டிருந்தாங்க. பொதுமக்களுக்கு அதுக்கெல்லாம் வேலை இடம் இல்ல. இதனால பெருசா ஒரு லாபம் வரல. அப்ப இவர் யோசிக்கிறாரு, நம்மட கோல்ஃப்ரூக் யோசிக்கிறாரு, இதை நம்ம இல்லாத ஒழிக்கணும். சரியா? இந்த ஏகபோக உரிமையை இல்லாத ஒழிச்சு தனிப்பட்ட மக்களும் பொதுமக்களும் விரும்பினவங்க, திறமறிக்கிறவங்க இந்த பிசினஸ்ல ஈடுபடலாம். அப்ப முதலீடு இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கடா, நம்ம ஒரு தேயிலை பிசினஸ் ஆரம்பிப்போம். அப்போ ஒரு தோட்டத்தை எடுத்தாங்க. அதுல தேயிலை இதுகளை பயிரிட்டாங்க. அதுக்கு வேலைக்கு ஆட்களை போட்டு சம்பளத்தை கொடுத்தாங்க. இதனால வார தேயிலையெல்லாம் எடுத்து தரம் தரமா பிரிச்சு வெளிநாடுகளுக்கு அனுப்பினாங்க. வெளிநாட்டுக்கு அனுப்பினா அங்கிருந்து நல்ல பணம் வருது. இதனால இவங்க பணக்காரன் ஆயிட்டு போனாங்க. இதனால இலங்கையில ஒரு மிடில் கிளாஸ், நடுத்தர வர்க்கம் உருவானுச்சு. அவங்கள்ட்ட இப்ப நல்ல பணம் இருக்குது. அதே போல அவங்க உருவாக்கின ஸ்கூல்ல மிஷனரிகளை படிச்சு ஆங்கில அறிவு இருக்குது. நல்ல அறிவு இருக்குது, பணம் இருக்குது, செல்வாக்கு இதெல்லாம் கொண்ட மிடில் கிளாஸ் ஃபெமிலி
நிறைய உருவாக ஆரம்பிக்கிறாங்க இலங்கையில. இதன் காரணமாக. சரியா? அதே போல நாங்க பார்க்கிறோம், மூலதனத்தை உருவாக்குவதற்காக ஒரு வைப்பு வங்கியை தாவிச்சாங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே. இதனால வைப்பு வங்கிகளை ஆரம்பிச்சாங்க. அங்க பணத்தை இங்க வச்சு கொள்ள இயலும் அப்படின்னு சொல்லி. அதே போல ஐரோப்பிய தேசத்தவர்களுக்கு இலங்கையில் குடியேறுவதற்கு இந்த தடைகளை அகற்றினாங்க. ஐரோப்பாவில் இருந்தாலும் இலங்கையில் நீங்க அழகா குடியேறிக் கொள்ளலாம். ஏன்டா இதெல்லாம் பிசினஸ் நோக்கம் தான். அவங்க வந்தா தான் இங்க இந்த தோட்ட தொழில்களில் ஈடுபடுவாங்க. அதனால ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் அதிகரிக்கும். எல்லாமே ஒரு உள்நோக்கம் இருக்குது. சும்மா எந்த ஒரு சிபாரிசையும் வீணாக அவர் கொண்டு வரல. நிர்வாக விடயங்களில் தேசாதிபதிக்கு உதவுவதற்கு ஒரு சட்ட நிர்வாக சபையை நிறுவினாரு. சிவில் சேவையை மறுசீரமைச்சாரு. ஆங்கில கல்வியை பரவலாக்கினாரு. அப்ப இது எல்லாமே அவங்களோட நிர்வாகத்தை இலகுவா செஞ்சு கொள்ளணும். நாங்க இங்க இலங்கையில செலவழிக்கிற செலவை குறைக்கணும். இலங்கையில இருந்து அதிகமான இந்த லாபத்தை எடுத்துக்கொள்ளணும். இதுதான் அடிப்படை நோக்கமா இருந்துச்சு. இதுக்காகத்தான் எல்லா சீர்திருத்தங்களையும் அவர் கொண்டு வந்தாரு. அப்ப இது உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். அந்த வகையில கோல்ஃபுருக் கமரன் சீர்திருத்தத்தின் விசேட பண்புகள், அவங்களோட சிபாரிசுகள் நாங்க எடுத்துக்கொண்டோம்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டசபை தோற்றுவிக்கப்பட்டுச்சு. இதுல மொத்த உறுப்பினர்கள் 15 பேர் இருந்தாங்க. நான் உங்களுக்கு அந்த இதை போடுறேன் இருங்க. சரி, உங்களுக்கு இந்த ஷோர்ட் நோட்ஸ் விளங்குதா? இதுல பாருங்க, சட்டசபையை உருவாக்கினாங்க. மொத்த உறுப்பினர்கள் 15 பேர். அதுல 9 பேர் உத்தியோகப்பற்றுள்ளவங்க. அவங்க பிரித்தானியோட அரசாங்க அதிகாரிகள். இன்னொரு 6 பேர் உத்தியோகப்பற்றவங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? இலங்கையில இருந்தே ஆளுநரால் நியமிக்கப்பட்டாங்க. இவங்களோட வேலை என்னண்டா, தேசாதிபதி ஒன்று செய்ய போகக்குள்ள, ஒரு சட்டம் இயற்று போகக்குள்ள இவங்கள்ட்ட ஆலோசனை கேட்பாரு, செய்யவா? இவங்க ஆலோசனை சரின்னு சொன்னா தான் அவரு செய்வாரு. ஆனா இதுல ஒரு விமர்சனம் இருக்குது. இது உருவாக்கினால எந்த பயனும் இருக்கல. ஆளுநர் தான் நினைச்ச மாதிரிதான் வளமையா செய்யற மாதிரி செஞ்சு கொண்டிருந்தாரு. ஏன்டா இதுல இருக்கிறவங்க அவங்களோட ஆட்கள் தான். இவர் எப்படியும் செய்ய வேண்டாம், அவன் சரின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்டா அந்த 9 பேர் இவங்களோட நாட்டாக்கள், மத்த 6 பேரும் இவர் நியமிச்சாங்க. இவருக்கு தான் விசுவாசமா இருப்பாங்க. இருந்தாலும் இப்படி செஞ்சது பிற்காலத்துல அவர் அதிகாரங்களை குறைச்சி இலங்கையை ஒரு சுதந்திர நாடாக்குறதுக்கு அடித்தளம் போட்டுச்சு. சரியா? அப்ப இந்த கட்டமைப்பு பாருங்க. இதை நல்லா பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தடுத்த சீர்திருத்தத்தில எல்லாம் இது இப்படியோ இருக்க கொஞ்சம் நம்பர் கூட்டிட்டு போகும். அடுத்தது என்ன செஞ்சாங்க? நாங்க பார்க்கிறோம், சட்ட நிர்வாக சபை தோற்றுவிக்கப்பட்டது. இச்சபை ஆளுநர் மற்றும் உயர் அதிகாரிகள் சிலரை உள்ளடக்கி இருந்தது. சட்டசபையினால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கு ஏற்ப நாட்டை நிர்வகிப்பது இச்சபையின் கடமையாகும். இச்சபையில் பின்வரும் 6 பேர் அங்கத்துவம் வகித்தனர். யாரு? அரசாங்க காரியதரிசி, கணக்காளர் நாயகம், அதே போல தனாதி அதே போல யாருன்னு சொன்னா நில அளவை அதிகாரி. இது பெருசா உங்களுக்கு தேவையில்லை, பாடமாக தேவையில்லை. வருமான வரி அதிகாரி, கொழும்பு அரசாங்க அதிபர், இப்படின்னு 6 பேர் இருந்தாங்க. இவங்க அந்த ஆளுநர் என்ன ஒரு நிர்வாகம் செய்யறனாலும் இவங்கள்ட்ட கேட்டு இவங்களூடாகத்தான் அதெல்லாம் நடந்துச்சு. சரியா? அதே போல முக்கியமான ஒரு விஷயம், ஏற்கனவே சொன்னேன், கரையோரமும் கண்டியும் வேற வேற நிர்வாகம் நடந்து கொண்டிருந்துச்சு. இதனால என்ன நடக்கும்? செலவு கூட. நல்லா பாருங்க. ரெண்டு உங்களோட வீட்டுல நீங்க இருக்கிறீங்க, உங்களோட குடும்பத்துல செலவெல்லாம் அப்பாவும் செய்யறாங்க, அம்மாவும் செலவு செய்யறாங்க. அப்படின்டா செலவு கூட போகும். அப்பா என்ன காலேஜ் சாப்பிட ஒன்று வாங்கிட்டு வருவாரு, அம்மா ஒன்று வாங்கிட்டு வந்தாங்கண்டா. அப்படி செலவங்க கொஞ்சம் அதிக செலவழிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் செலவழிப்பாங்க. இப்படி செலவு கூட. ஆனா வீட்டுல ஒரே ஒரு ஆள் தான் செலவழிக்கிறார். அப்படின்டா ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலாம். அவருக்கு விளங்கும், எவ்வளவு எவ்வளவு செலவு போகுது, என்ன செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, அதெல்லாம் அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. இதே மாதிரி இலங்கை நாட்டுல கண்டிக்கு தனி நிர்வாகமும் கரையோரத்துக்கு தனி நிர்வாகம் இருக்கும் போது செலவு கூட போனுச்சு. இவங்க மெயின் நோக்கம் என்ன? செலவை குறைக்கணும். அப்ப அதுக்காக வேண்டி அது எல்லாத்தையும் இல்லாமலாக்கி இலங்கைய ஒரு நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வராங்க. 5 மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க. ஒன்று மத்திய மாவட்டம், மத்திய மாகாணம்,
சரியா? அப்ப இது ஒன்று. அங்கால தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு இப்படி அஞ்சா பிரிச்சு அவங்கள நிர்வாகத்தை கொண்டு போறாங்க. இதனால செலவு நல்லா குறையுது. அவங்க வட மாகாணத்துல யாழ்ப்பாணத்தை தலைநகராக எடுத்துக்கொள்றாங்க. சரியா? இங்கால மேற்குல கொழும்பு எடுத்துக்கொள்றாங்க. தெற்குல அவங்க வந்து எடுத்துக்கொண்டது காலி எடுத்துக்கொள்றாங்க. சரியா? மத்தியில கண்டி எடுத்துக்கொள்றாங்க. இப்படி எடுத்து அவங்களோட அதிகாரத்தை செஞ்சு கொண்டு போனாங்க. இது பிறகு 1860 அல்லது 80 அந்த காலப்பகுதியில திரும்ப 11 மாறுது. சரி, 11ல 9 மாறுது. ஆனா இந்த 1833ல கோல்ஃப்ரூக் என்ன செஞ்சாரு? எல்லா அந்த கண்டி கரையோரம் பிரிஞ்சு கிடந்தத உண்டாக்கி 5 மாகாணங்களாக பிரிச்சு அத இவர் கொண்டு வந்தாரு. இதனாலதான் பிற்காலத்துல இலங்கை ஒரு ஒற்றையாட்சி நாடு. நீங்க 4ஆம் படிப்பீங்க. ஒற்றையாட்சி நாடு அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துச்சு. சரியா? அப்ப முக்கியமா 5 மாகாணங்களாக பிரிச்சு இலங்கைய ஒரு குடையின் கீழ் மொத்தமாக ஒரு நிர்வாகத்துக்கு கொண்டு வந்து அதை ஆட்சி செஞ்சாரு. அப்ப இதுவும் இவர் கொண்டு வந்த சீர்திருத்தத்துல ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அதே போல இவ்வளவுதான் கோல்ஃப்ரூக்குள்ள சீர்திருத்தம். அங்கால நீங்க கமரண்ட சீர்திருத்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அவரு எல்லா என்ன செய்யறாரு, நீதி எல்லாத்தையும் ஒரு ஒரு கொடைக்குள்ள கொண்டு வராரு. இப்ப நாங்க இவ்வளவு நேரமும் நீங்க கோல்ஃப்ரூக் கமரன் சீர்திருத்தத்தை பார்த்தீங்க. அப்ப அதுல நன்மைகள் தீமைகள் இருக்குது. சரியா? அதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, பார்த்து கொள்ளுங்க. ஏன் அப்படின்டா நான் அதெல்லாம் சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே சொல்லி தரும்போது நன்மைகள் இருந்துச்சு, என்ன தீமைகள் இருந்துச்சு, அதெல்லாம் பாடத்துல இடைக்கிடையே சொல்லியிருப்பேன். இறுதியாக சுருக்கமா சொல்றேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. பிரித்தானியர்கள், நல்லா பிள்ளைய கவனிச்சு கொள்ளுங்க. பிரித்தானியர்கள் இலங்கைய கைப்பற்றினாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் பொருளாதாரம். அதிகமான லாபங்களை நம்ம எடுத்து தண்ட நாட்டை வளர்த்து கொள்ளணும். ஏழுமான அளவு இலங்கையில இருக்கிற அந்த இதுகளை வளங்களை நம்ம சுரண்டி எடுத்துடணும். அதே போல தண்ட மதத்தை ஏழுமான அளவுக்கு பரப்பிடணும். இந்த நோக்கத்துல இலங்கையை வந்தவங்க அத 1796ல இருந்து அப்படியோ கரையோரத்தை பிடிச்சி 1815ல மொத்த இலங்கையும் பிடிச்சி அவங்க ஆட்சி செஞ்சு கொண்டு வராங்க. ஆனா எதிர்பார்த்த நோக்கம் அடைய கிடைக்கல. எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் நடக்கல. வரவை விட செலவு கூட போகுது. அப்ப பிரித்தானிய பாராளுமன்றத்தில எல்லாம் பிரச்சனை வந்து அங்க இருந்து 2 பேர் அனுப்புறாங்க. ஒரு ஆள் கோல்ஃப்ரூக், இன்னொரு ஆள் கமரன். இங்க ஃபுல்லா ரிசர்ச் ஒன்று ஆய்வெல்லாம் பண்ணி அவங்க சில சீர்திருத்தங்களை முன்வைக்கிறாங்க. அந்த சீர்திருத்தம் மூலம் அவங்க எதிர்பார்த்த இலக்குகளை அடைஞ்சு கொண்டாங்க. வரவு கூடினுச்சு, செலவு குறைந்தது. அவங்க முன் வச்ச சீர்திருத்தங்கள்ல மிக முக்கியமானது ராஜகாரிய முறை. ராஜகாரிய முறையால அவங்களுக்கு லாபம் பெருசா வரல. அவங்களோட தோட்ட தொழில் செய்யறதுக்குமான ஊழியர்கள் எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. எனவே அதை ஒழிச்சாங்க. அடுத்தது அவங்க செஞ்சது திறந்த சந்தை பொருளாதாரம். மூடிய சந்தை பொருளாதாரத்தால பெருமளவு இலாபம் கிடைக்கல. சந்தையை திறந்து விட்டா இன்டர்நேஷனல் ரீதியாக நாங்க பிசினஸ் பண்ணலாம், அவங்களுக்கு கூட லாபம் வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. எனவே திறந்த சந்தை பொருளாதாரத்தை ஏற்படுத்தினாங்க. ஆஹ் போலந்து போலந்து வந்துச்சு. ஓகே, சரியா? அப்ப என்ன செஞ்சாங்க அவங்க? திரும்ப இந்த ராஜகாரிய முறையை ஒழிச்சிட்டு திறந்த சந்தை பொருளாதாரத்தையும் உண்டாக்கினாங்க. அதுக்கு பிறகு இந்த பிசினஸ் தூண்டுறதுக்காக அதிகமானவங்க இதுல முதலீடு பண்ணணும், அவங்க தோட்ட தொழில்கள்ல ஆர்வம் காட்டணுங்கிறதுக்காக வர்த்தகத்துக்கு வரிகளை குறைச்சாங்க. ஐரோப்பியர்கள் இங்க வாரத்துக்கான தடைகள் இல்லாம ஆக்கினாங்க. அவங்களும் நிலம் வாங்கலாம் சட்டங்களை போட்டாங்க. நேரில் நேர் வரிக்கு பதிலாக நேரில் வரிகளை உண்டாக்கினாங்க. நிர்வாகத்தை இலகுவா செஞ்சுட்டு போறதுக்கு ஆங்கில மொழி கல்வி அறிமுகப்படுத்தினாங்க. இப்படிலாம் செஞ்சாங்க. அதே போல கமரன் வந்து இலங்கையில ஒரு நீதிமுறைய கொண்டு வந்தாரு. உயர் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் அப்படி வச்சு, அது கீழே மாவட்ட நீதிமன்றம், அது கீழே சின்ன சின்ன வழக்குகளை பார்க்கறதுக்கான நீதிமன்றம், இப்படி எல்லாம் வச்சு இலங்கையில இருக்கிற எல்லாருக்கும் ஒரே நீதிதான், சட்டத்துக்கு முன்னால எல்லாரும் சமன்தான், இப்படிங்கிற ஒரு கோட்பாடை இவர் கொண்டு வந்தாரு. அதே போல கோல்ஃப்ரூக் சட்ட நிர்வாக சபை, சட்ட சபை என்று சொல்லி கொண்டு வந்து ஆளுநர் அதிகாரத்தை
கொஞ்சம் குறைச்சாரு. இவ்வளவும் தான் இந்த கோல்ஃபுரூக் கமரன் யாப்புல நடந்துச்சு. இதுக்கு அடுத்தது குரு மக்களம் யாப்பு. இது இது சின்ன ஒரு விஷயம். என்னண்டா பல காலங்கள் இந்த யாப்பே இருந்து கொண்டு வருது. கிட்டத்தட்ட 70-75 வருஷங்கள் இந்த யாப்பு இருந்து கொண்டே வந்துச்சு. இதனால ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுக்கு 5 வயசுல நீங்க ஒரு சட்டை போடுறீங்கன்னு வைங்களேன், ஒரு ஆடை போடுறீங்க. 10 வயசு ஆனதுக்கு பிறகு அதை போடலாமா? அதை மாத்தத்தானே வேணும். அதே போல இலங்கையில ஆரம்பத்துல இருந்த யாப்பு கொண்டு வந்ததால இலங்கை மாறிட்டு அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி நிறைய உருவாகிட்டாங்க. படிச்சவங்க உருவாகிட்டாங்க. முந்தி மாதிரி இப்ப இலங்கை இல்ல. வெளிநாட்டுல இருந்து வாராங்க போறாங்க. ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. எனவே பழைய சட்டங்கள் போதுமாக இருக்கல. அப்ப இலங்கையில இருக்கிற முக்கியமான இந்த ஜிஎல் இந்த என்ன பீரிஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாரு. அதே போல இன்னும் சிலவங்க லெட்டர்கள் எல்லாம் எழுதி பிரித்தானியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, எங்களுக்கு புது யாப்பு தாங்க. அதைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சங்கம், யாழ்ப்பாண சங்கம், சிலாப சங்கம், இவங்க எல்லாரும் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. நீங்க எங்களுக்கு உத்தியோக பற்றற்றவர்கள் இலங்கை நாட்டவங்களை இந்த சட்டசபையை கொஞ்சம் அதிகரிச்சு கொள்ளுங்க. சரியா? அதே போல இந்த யாப்புல சில சீர்திருத்தங்களை தாங்க. எங்களுக்குரியவர்கள் நாங்களே தெரிவு செய்யறதுக்கான வாக்குரிமைகளை தாங்க. இப்படி சில சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இத அந்த டைம்ல இலங்கையில இருந்த குருங்கிறவர் நினைக்கிறேன். சரியா? அல்லது மக்களம் என்ன செய்யறாரு? அதை விரும்பல. ஆனாலும் பிரித்தானியால இருந்த குரு இல்ல, நம்ம ஒரு யாப்பை கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. எனவேதான் ரெண்டு என்ன அவங்க வந்து ஒரு யாப்பை கொடுக்குறாங்க. அதுதான் குரு மக்களம் அரசியல் யாப்பு. இது சில விஷயங்களை அவங்க விரும்பின மாதிரி கொடுத்தது. ஆனாலும் முழுமையாக கொடுக்கல. அதை பத்தி நாங்க சும்மா கொஞ்சம் தான் நோட்ஸ் இருக்குது. அதனால அதையும் கொஞ்சம் பார்த்து கொள்வோம். நல்லா கவனிங்க. கோல்ஃபுரூக் சீர்திருத்தத்தினால் 19ஆம் நூற்றாண்டில் இந்நாட்டின் சமூக பொருளாதார விடயங்கள் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டன. அதன் எதிரொலியாக 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தோடு பழைய பிரபுத்துவ வர்க்கம் மறைந்து புதிய மத்திய தர்க்க வர்க்கம் தோற்றம் பெற்றது. அதான் மிடில் கிளாஸ். 1833 இருந்து கடந்த 70 ஆண்டு கால கட்டத்தில் ஏற்பட்ட சமூக பொருளாதார மாற்றங்களுக்கு என்ன இயல்பாக அரசியல் மாற்றங்கள் ஏற்படல. சரி அப்படின்னா 70 ஆண்டு காலத்துல பொருளாதார அதுல எவ்வளவு மாற்றம் வந்துட்டு இலங்கை சேஞ்ச் ஆயிட்டு. ஆனா அரசியல் ரீதியா பெருசா ஒரு மாற்றம் நடக்கல. அப்ப அப்படி இருந்துச்சு. இதனால இலங்கையில் மத்தியதர வர்க்கத்தினர் மனக்குறைபாடோடு இருந்த நிலையில் 1908 1909ஆம் ஆண்டுகளில் அவர்கள் அரசியல் யாப்பு சீர்திருத்தம் ஒன்று இலங்கைக்கு தேவை அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைச்சாங்க. 1908ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஜேம்ஸ் பீரிஸ் அவர்களால் இலங்கைக்கு அரசியல் யாப்பு சீர்திருத்தம் ஒன்று தேவை என்று குடியேற்ற நாட்டு செயலாளரிடம் மனு கையளிக்கப்பட்டது. சரியா? அதனைத் தொடர்ந்து இன்னும் பல இயக்கங்களும் அப்படின்னா நான் சொன்னனே யாழ்ப்பாண சங்கம், சிலாப சங்கம், இவங்க எல்லாரும் சேர்ந்து இதை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ற டைம்ல அவங்க அந்த கோரிக்கைக்கு என்ன செஞ்சாங்க? இயக்கங்களுக்கு சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ஒன்று, சட்டவாக்க கழகத்துல உத்தியோக சார்பற்றோரின் அங்கத்துவத்தை நீங்க அதிகரிக்கணும். அப்படின்னா சட்டவாக்க கழகத்துல இளங்காகல கொஞ்சம் கூட்டுங்க அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இரண்டாவது, இனவாரி பிரதிநிதித்துவத்தை நீக்குங்க. நீங்க அந்த சட்டவாக்க கழகத்து ஆக்கள் எடுக்கும் போது தமிழர்ல ஒரு ஆள், சிங்களர்ல ஒரு ஆள், பரங்கியர்ல ஒரு ஆள் எடுக்கிறீங்க. இது எங்களுக்குள்ள இனவாதத்தை ஏற்படுத்துது. எனவே அந்த முறையை நீக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது, பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்திற்கு ஏற்ப வாக்குரிமையை நீங்க அறிமுகப்படுத்துங்க. ஒவ்வொரு பிரதேசத்தில இருந்தும் மக்கள் வாக்களிச்சு அதற்கு ஏற்ப சட்டசபைக்கு அப்படின்னு என்ன நடக்கும்? இலங்கையிலிருந்து கூட பேர் வருவாங்களே. இதுதான் அவங்களோட பிளேன். நாலாவது, சட்டவாக்க கழகத்தின் அதிகாரங்களை அதிகரிங்க. என்ன சட்டவாக்க கழகம் ஒன்று உருவாக்கி இருக்கிறீங்க? எல்லாம் ஆளுநர் நினைச்ச மாதிரி தான் நடந்து கொண்டிருக்குது. அப்ப அதுக்கு என்ன சும்மாவா வச்சிருக்கிறீங்க? அவட அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் அதிகரிங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா நாலு நடக்கல, அது வேற விஷயம். ஆனா ஒரு அளவுக்கு அவங்க புதுசாக கொண்டு வந்த இந்த குரு மக்களம் யாப்புல சில சீர்திருத்தங்களை முன் வச்சாங்க. அதன் அடிப்படையில 1910ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் புதிய சீர்திருத்தத்தை வழங்குவதாக குடியேற்ற நாட்டு செயலாளர் தெரிவித்தார். அதில் அப்போதைய ஆளுநர் ஹென்றி மக்களம் அவர்களது ஆலோசனைப்படி குடியேற்ற நாடுகளின் செயலாளர் குரு பிரபு அவர்களின் திட்டப்படி இச்சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டமையால் குரு மக்களம் என்று இது அழைக்கப்படுகிறது. அப்ப இதுல முன்வைக்கப்பட்ட முக்கிய அம்சங்கள் என்ன? முதலாவது, சட்டவாக்க கழகத்திற்கு முதன்முறையாக வாக்குமுறை மூலம் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டமை. அது என்ன செய்யறாங்க? ஓகே, நீங்க சொன்ன மாதிரி வாக்குமுறை மூலமாக சட்டவாக்க கழகத்துக்கு ஆட்கள் தெரிவு செஞ்சாங்க. சட்டவாக்க கழகம் என்ன? அந்த நாட்டு சட்டங்களை ஏற்றத்துக்கு ஆலோசனை சொல்ற ஒரு ஒரு சபை. இதுக்கு ஏற்கனவே என்ன 15 பேர் இருந்தாங்கன்னு பார்த்தோம்.
9 பேர் அவங்கட ஆக்கள், மிச்சம் இவங்கட ஆக்கள் ஆக்கள் நாங்க பார்த்தோம். சரியா? 11 அவங்கட, 9 இவங்கட. சாரி, சரியா? அவங்கள இதை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பார்த்தோம். 9 அவங்கட ஆக்கள் இருந்தாங்க, உத்தியோக சார்புள்ளோர். இவங்கட ஆக்கள் 6 பேர் இருந்தாங்க. அதுல ஐரோப்பியர் 3, சிங்களவர் 1, தமிழர் 1, பரங்கியர் 1. அப்ப இதைத்தான் இது இன விவாதத்தை ஏற்படுத்துது. இப்படி இனவாரி பேர்னு எதுவும் வேணாம் அப்படின்னு இவங்க அந்த யாழ்ப்பாண சங்கம், சிலாவ சங்கம்லாம் கோரிக்கையை முன் வச்சாங்க. அதனால குருமக்களம் அரசியல் அந்த யாப்புல முதலாவது அவங்க சட்டவாக்க கழகத்துக்கு நாங்க உத்தியோக பற்றற்றோர், சரியா, இலங்கையில இருந்து கொஞ்சம் பேர் எடுக்கும் தானே, அதை நீங்க வாக்குரிமை மூலமா வேண்டாம் எடுத்துக்கொடுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் இலங்கைக்கு எல்லா மக்களும் வாக்குரிமை கொடுத்தாங்களா அப்படின்னா இல்ல. வெறும் 4% ஆட்களுக்கு தான் அந்த சான்ஸ் கிடைத்தது. உதாரணமா உங்களோட வகுப்புல 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேர் தான் மொனிட்டரை தெரிவு செய்யலாம் அப்படின்னு சொன்னா எப்படியும். அதைத்தான் இவங்க சொன்னாங்க. மொத்த இலங்கையில யாரெல்லாம் ஆண்களாக இருக்கிறாங்களோ அந்த ஆண்களாக இருந்து அவங்கள்ட்ட குறிப்பிட்ட அளவு சொத்து இருக்கணும், அவங்க படிச்சிருக்கணும், சரியா, இப்படியெல்லாம் இருந்தா அவங்க ஓட் போடலாம் அப்படின்னு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்படி பார்க்க போனா மொத்த ஸ்ரீலங்காவிலேயே 4%மானவங்க மட்டும்தான் அதுக்குள்ள வருவாங்க. இவங்க அந்த சட்டசபைக்கான ஆட்களை தெரிவு செஞ்சாங்க. அப்ப இது முதலாவது அவர் கொண்டு வந்த சீர்திருத்தம். சரியா? இரண்டாவது, இலங்கையில் கல்வி கற்ற பிரதிநிதி ஒருவரின் தெரிவு இடம்பெற்றமை. அப்ப கல்வி கற்றவர் அப்படின்ட்டு ஒரு புது பதவியை ஏற்படுத்தினாங்க. 1912ஆம் ஆண்டு முதலாவது தேர்தலில் கல்வி கற்ற இலங்கையர் பிரதிநிதியாக சார் பொன்னமலம் இராமநாதன் தெரிவு செய்யப்பட்டார். நான் ஏற்கனவே சொன்னனே, புது பதவி ஒன்ற சீர்திருத்தத்துல கொண்டு வராங்க. கல்வி கற்றவர் சார்புல ஒரு ஆள், அது யாரு? சார் பொன்னம்பலம் இராமநாதன். அப்ப இவரையும் தெரிவு செஞ்சாங்க. அப்ப சட்டசபையின் உறுப்பினர் எண்ணிக்கை 21ஆக அதிகரிக்கப்பட்டது. இவங்க சொன்னாங்களே கொஞ்சம் அதிகரிங்க என்று சீர்திருத்தம் இது சிபாரிசு வச்சாங்களே, அதனால அவங்க ஏற்கனவே 15ல இருந்து இப்ப 21ஆ கூட்டுறாங்க. நாலாவது, இனவாரி பிரதிநிதித்துவம் தொடர்ந்தும் அமுல்படுத்தப்பட்டது. இவங்களோட கோரிக்கையை ஏற்று அதெல்லாம் அவங்க இல்லாமல் ஆக்கல. ஐந்தாவது, தொடர்ந்தும் உத்தியோக சார்புள்ளோரே பெரும்பான்மையாக இருந்தாங்க. உத்தியோக சார்புள்ள பிரித்தானியோட ஆக்கள் தான் இந்த சட்டசபையிலையும் அதிகமா ஆக்கள் இருந்தாங்க. ஆறாவது, ஒப்பீட்டளவில் உத்தியோக சார்பற்றோரின் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரித்து இருந்துச்சு. ஏண்டா பாருங்க, 21 பேர் உத்தியோக சார்புள்ளவரா 11 பேர் இருந்தாங்க, உத்தியோக சார்பற்றோரா 10 பேர் இருந்தாங்க. அப்ப கடைசியாக நாங்க கோல்ஃபுருக்கம் அரசியல் யாப்பு படிச்சோம். அதுல சட்டசபையில மட்டும் சில திருத்தங்கள் வந்துச்சு. அதைத்தான் குருமக்களம் அரசியல் யாப்புன்னு உருவாக்கினாங்க. அப்ப இதுல நீங்க எக்ஸ்ட்ராவா எதுவுமே படிக்க தேவையில்லை. அரசியல் இந்த அரசியல் யாப்புலேயே இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்லயே மிக இலகுவான பாடம் இந்த காலனித்துவ அரசியல் தான். ஆனா பொலிட்டிக்கல் எக்ஸாம்ல அதிக மார்க்ஸ் வர்றதும் இந்த பகுதிக்கு தான். கிட்டத்தட்ட 60 மார்க்ஸ் நீங்க இதை மட்டும் படிச்சாலே சி எடுக்கலாம், ஏன் பி கூட எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடமாக இந்த காலனித்துவ அரசியல் இருந்து கொண்டிருக்குது. ஏன் இது மிச்சம் ஈஸின்னு சொல்றேன்டா, பேசிக், அதாவது கோல்ஃபுருக் கமரன் யாப்பு, டொனமுரி யாப்பு, இது ரெண்டையும் நல்லா படிச்சு நீங்க விளங்கி அதை மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இதுல இருந்து அடுத்தடுத்த யாப்புகள் கொஞ்சத்தை கூட்டுவாங்க, கொஞ்சத்தை குறைப்பாங்க. அப்ப மத்த யாப்புல என்ன கூடினுச்சு என்ன குறைஞ்சிச்சு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். பழைய பேசிக் மட்டும் என்ன செய்யும், உங்களுக்கு அடிப்படையாக இருக்கும். அதனாலதான் கோல்ஃபு கமரன் யாப்பு அப்படியே இருந்துச்சு. சட்டசபையில மட்டும் சில மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்க. அதைத்தான் குரு மக்கள் அரசியல் யாப்பிட்டு சொல்றோம். என்ன செஞ்சாங்க, அங்க 15 பேர் இங்க 21 பேரா மாத்தினாங்க. அதோட வாக்கு மூலம் கொஞ்சம் பேரை தெரிவு செய்யலாம் ஒரு பெர்மிஷன் கொடுத்தாங்க. கல்வி கற்ற இலங்கையர் ஒரு புது பதவியை கொண்டு வந்தாங்க, அவ்வளவுதான். சரியா? அப்ப இதுதான் குரு மக்கள் அரசியல் யாப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்றைக்கு நாங்க கோல்ஃபுரு கமரன் அரசியல் யாப்பு, குரு மக்கள் அரசியல் யாப்புண்டு ரெண்டு விஷயங்களை படிச்சிருக்கிறோம். இது ரெண்டும் கிளியரா? செக் பண்ணுங்க. இன்றைய படிச்ச ரெண்டு யாப்பும் உங்களுக்கு விளங்கிச்சா? டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, விளங்கிச்சு. ஓகே, அப்ப நாங்க கிளாஸை முடிச்சு கொள்வோம். சரியா? இவ்வளவு நேரமும் பொறுமையோட கேட்டுட்டு இருந்து கேள்வி கேட்கும் போது உடனடியாக செக் பண்ணி ரெஸ்பான்ஸ் தந்த எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் இந்த கிளாஸை முடிச்சு கொள்வோம்.
அடுத்த கிளாஸ் திங்கட்கிழமை இருக்குது. அப்ப இந்த கிழமை 5 கிளாஸ் நடந்திருக்குது. சரியா? நேத்து நடக்கல, அதை நான் இன்றைக்கு நடத்திக்கிறேன். திங்கட்கிழமை அடுத்த கிளாஸ் இருக்குது. அதுல நாங்க ஏனைய யாப்புகளை முடிச்சிட்டு டொனமூருக்கு போவோம். அதை முடிச்சிட்டு நாங்க சோல்பரிக்கு போகலாம். சரி, கிளாஸை நாங்க முடிச்சுக்கணும்.